بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பாளிகளாக அல்லாஹ் தஆலாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் ரஹ்மத் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு வந்த ஆரம்ப காலகட்டத்திலே முத்தான சில அறிவுரைகளை சொன்னார்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து வாருங்கள், ஓரிரை கொள்கையை நீங்கள் உரிய முறையிலே நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், ஏழைகளுடைய பொருளாதாரத்தை சுரண்டி நீங்கள் வாழ வேண்டாம், அயல் வீட்டாரிலே வசிக்கக்கூடியவர்களுடைய கடமைகளை நீங்கள் பேணுங்கள், சமூக பணிகளிலே நீங்கள் ஈடுபடுங்கள், வறிய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தை ஆரம்பமாக சொல்லுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு எடுத்துரைத்த முத்தான அறிவுரைகள். அந்த அறிவுரைகளை நானும் சொல்லிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள் பாக்கியமுள்ள ஒரு மாதத்திலே எங்களை வாழ செய்தான். இதுக்கு நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்ய கடமைப்படுகின்றோம். அல்லாஹ் தஆலா ரமலான் மாதத்திலே எங்களை நோன்பு பிடிக்க செய்து அல்லாஹ்வை மீண்டும் ஒரு முறை நாங்கள் பயந்து அவனுக்கு அடிமை என்று காட்டுவதற்காக வேண்டி இந்த வருஷத்திலேயும் நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் மாதம் என்று வருகின்ற பொழுது ஆண்டுதோறும் நாங்கள் நோன்பு பிடிக்கின்றோம், வசித்திருக்கின்றோம், விழித்திருக்கின்றோம், பல காரியங்களை அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்கின்றோம். இவ்வளவு பெரிய அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்துக்கு இந்த நோன்பு எதற்கு எங்களுக்கு கடமையாகின்றது, இந்த நோன்புடைய நோக்கம் என்ன என்ற இரண்டு தலைப்புகளிலேயும் இன்றைய தினத்திலே இன்றைய உரையை நாங்கள் ஆற்றிக்கொள்வோம். இந்த ரமலான் நோன்பு எதற்கு கடமையாக்கப்படுகின்றது என்ற ஒரு செய்தியை நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நோன்பு எதற்கு கடமையாக்கப்படுகின்றது என்று சொன்னால், ஒரு காலத்திலே தவறான சில சிந்தனைகளிலே நாங்கள் நோன்பு எங்களுக்கு கடமையாக்கப்படுகின்றது, ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காக வேண்டி நோன்பு கடமையாக்கப்படுகின்றது என்று நாங்கள் தெரிந்து வைத்திருப்போம். இதுவெல்லாம் முற்றாக தவறான ஒரு கூற்று என்பதனை நாங்கள் அல் குர்ஆன் சுன்னாவுடைய சிந்தனையிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காக வேண்டி நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த நபிகளாரும் நபிகளாருடன் இருந்த நபித்தோழர்களும் உலகத்திலே பசிக்கு பேர் போனவர்கள். பசியிலே வாடின ஒரு சமுதாயத்தை நாங்கள் உலக வரலாற்றிலே படித்து பார்த்தால் அந்த நபித்தோழர்களை விட பசியிலே பயிற்சி எடுத்தவர்கள் கிடையாது. பசிக்கு பயிற்சி எடுத்தவர்களின் தலைவர் நபிகளார். வயிற்றிலே கற்களை கட்டிக்கொண்ட சமுதாயம் அந்த சமுதாயம். அவர்கள் பசியிலே இருக்கின்ற பொழுது பசியிலே இருப்பதற்காக வேண்டி அவர்கள் அந்த நிலையிலே அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கி இருக்க மாட்டார். வசதி படைத்தவர்கள், பசியை பற்றியே தெரியாதவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா நோன்பு என்பதனை அல்லாஹ் கடமையாக்கி இருக்க வேண்டும். அல்லது பசியை உணர்வதற்குத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தால் ரமலான் அல்லாத ஒரு மாதத்திலேயும் இந்த நிகழ்வு சரியாகிவிடும். இதே நோக்கத்தை ரமலான் அல்லாத ஒரு காலத்திலேயும் நாங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். அல்லது சரியாக ஒரு
இருக்காது. ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காக வேண்டி ஒரு நாள் 2 நாள் நோன்பு பிடித்தாலே போதுமாயிடும். அல்லது எவ்வளவுதான் வசதி படைத்தவராக இருந்தாலும் கூட அவர் பசி வந்ததன் பின்னால் தான் சாப்பிடுகின்றார். பசியை நாள்தோறும் அனைவர்களும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே நோன்புடைய நோக்கம் ஏழைகளுடைய பசியை உணர்வது கிடையாது என்பதனை இந்த இடத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த நோன்புடைய நோக்கத்தை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பு பிடிப்பதனால் பல நோய்களுக்கு நிவாரணம் இருக்கின்றன. அதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கினான் என்ற சிந்தனையும் எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், நோன்பு பிடிப்பதனால் பல நோய்களுக்கு நிவாரணம் இருந்தாலும் இன்னும் பல நோய்கள் நோன்பு பிடிப்பதனால் வரவும் கூடும். பசியில் இருப்பதனால் நிவாரணமும் கிடைக்கும், பசியில் இருப்பதனால் நோயும் கிடைக்கும். நோயாளிகள் நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகின்றது. நோம்பினால் நோய் நிவாரணியாக இருந்தால் நோயாளிகள் கட்டாயம் நோன்பு பிடிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விளங்க வேண்டியிருக்கும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்புடைய நோக்கம் அதுவும் கிடையாது. இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த வேதத்தை இறக்கினான். இந்த வேதத்தை அல்லாஹ் தஆலா இறக்கின அந்த மாதம் ஒரு சந்தோஷ விழா. அந்த விழாவை நாங்கள் கொண்டாடி ஆக வேண்டும். அதனை நாங்கள் நோன்பு பிடித்து கொண்டாடுமாறு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லுகிறார். அப்படி இந்த வேதத்தை இறக்கின இந்த மாதத்திலே நாங்கள் இந்த வேதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நோன்பு நோக்க வேண்டும் என்றிருந்தால் இந்த வேதத்துக்கு என்ன சிறப்பு இருக்கின்றது என்பதனை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இத்தனை ஒரு மாத காலமும் நாங்கள் நோன்பு இருக்கின்ற அளவுக்கு இந்த வேதத்துக்கு என்ன சிறப்பு இருக்கின்றது என்பதனை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பசித்திருந்து தாகித்திருந்து நோன்பை நாங்கள் அடைந்து இந்த வேதத்தை பற்றி தெரியாமல் நாங்கள் வாழ்வோம் என்றிருந்தால் இந்த நோன்புடைய அடிப்படை நோக்கமே எங்களுக்கு புரியவில்லை என்பதாக அர்த்தம். இந்த வேதத்தை பற்றி நாங்கள் நோம்பிருந்து இந்த வேதத்தை நாங்கள் உணர வேண்டும் என்றிருந்தால் அவ்வளவு பெரிய சிறப்பு இந்த வேதத்துக்கு இருக்கின்றது. என்னவென்றால், ஒரு மனிதன் இந்த வேதத்தை சரியாக ஒருத்தர் வாசித்தால் இது ஒரு அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கின்றது என்பது அவருக்கு புரிந்துவிடும். எனவே இதை சொல்லக்கூடியவர் தூதராக இருப்பார் என்பது அவருக்கு புரிந்துவிடும். அதை அவர் புரிந்தால் அவரிடத்திலே ஓரிரை கொள்கை அவரிடத்திலே காணப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொள்வார். அவரிடத்திலே வஞ்சகங்கள் காணப்படாது. மனிதனுக்கு மனிதன் கட்டுப்படுகின்ற சித்தாந்தம் ஓடிவிடும். மனிதனுடைய கரத்தை முத்தமிடுகின்ற சித்தாந்தம் அப்படியே மறைந்துவிடும். மனிதனுக்கு பின்னால் மனிதனுடைய கோட்பாடுகளை உலகத்திலே அமல்படுத்துகின்ற அனைத்து திட்டங்களும் உலகத்திலே அப்படியே மறைந்தோடிவிடும். உலகத்திலே எல்லோரும் அல்லாஹ் தஆலாவை கடவுளாக ஏற்று நபிகளாருடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இந்த வேதம் அவர்களுக்கு சொல்லிவிடும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வேதம் அன்றைய நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு சவாலை முன்வைக்கின்றது. வயின் குந்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, எங்களுடைய அடியாருக்கு இறக்கினதிலே நீங்கள் சந்தேகிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இது போன்ற ஒரு சூறாவை அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அன்றையிலிருந்து அந்த வேதம் சவால் விடுகின்றது. இன்று வரைக்கும் இந்த சவாலை சுமந்தவர்கள் யாரும் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இத்தனை சிறப்புகளை எல்லாம் தன்னகத்தை சுமந்த இந்த வேதத்தை அன்றைய கால அரபிகள், இஸ்லாம் அல்லாதவர்களும் இதை தெரிந்து வைத்திருந்தார்கள். அரபு தெரியாதவர்களுக்கும் இந்த வேதம் விளங்கி இருந்தது. அதனால் தான் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த வேதத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்லி அது இறங்கின மாதத்தை முழுமையாக ரமலான் மாதத்திலே வேதம் இறங்கவில்லை. வேதத்துடைய ஆரம்பம் ரமலான் மாதத்தில் இறங்கினதனால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நோன்பு பிடித்து அந்த வேதத்தை நீங்கள் கருத்திலே சுமக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வேதத்துக்கு கண்ணியம் சூட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியாக நாங்கள் புரிந்து கொள்கின்ற பொழுது இந்த ரமலான் மாதம் எதுக்கு எங்களுக்கு தரப்படுகின்றது என்று சொன்னால் இந்த வேதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமிய நோக்கங்களை, அடிப்படை நோக்கங்களை சரி செய்து கொள்வதற்கு தொழுகை பயிற்சி மட்டும் போதாது. இந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த ரமலான் என்ற பயிற்சியும் தேவைப்படுகின்றது. அதனால் தான் முன்னால் வாழ்ந்த ஷரீஅத்துகளிலேயும் நபிகளாருக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய சமயங்களிலேயும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தன. அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தினர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போலவே உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். இறையச்சம்
இருக்கின்றான். நோன்பு என்ற பயிற்சியும் உங்களுக்கு தேவைப்படுகின்றது என்பதனை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை கொள்கைக்கும் இந்த நோன்பு என்ற பயிற்சிக்கும் இடையிலே ஒரு அடிப்படை கொள்கை இருக்கின்றது, அடிப்படை நோக்கம் இருக்கின்றது என்பதனை இந்த வசனம் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அதனால் நாங்கள் நோன்பு பிடிப்பது எதற்காக என்பதனை ஒழுங்காக நாங்கள் சிந்தித்து நோன்பு பிடித்தால் நாங்கள் நோக்கின்ற ஒவ்வொரு நோக்கும் இறைச்சத்தோடு கலந்த நோன்பாக மாறிவிடும். நாங்கள் நோன்பு நோட்பதும் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் என்பதனை புரிந்து கொண்டதனால் தான் ஒரு நோன்பாளிடத்திலிருந்து எதிர்பார்க்க வேண்டிய பலாபலங்கள் இந்த சமுதாயத்துக்கு கிடைப்பது குறைவாக இருக்கின்றது. நோன்பாளியாக இருக்கின்றான், ஆனால் அவன் செய்கின்ற பாவத்தை அப்படியே செய்கின்றான். நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கின்றான், அவன் புலம் பேசுகின்றான் என்று சொன்னால் ஏனைய காலத்திலே போல அந்த பாவத்திலே அவன் இருக்கின்றான். நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கின்றான், கலப்படம் செய்து வியாபாரம் செய்கின்றான், அது அவனை விட்டு ஒதுங்கிக் கொள்ளவில்லை. நோன்பாளியாக இருக்கின்றான், வட்டியை எடுக்கின்றான், வட்டியில் இருந்து அவன் தவிர்த்து கொள்ளவில்லை. நோன்பு பிடித்துக் கொண்டு என்ன பாவங்களை செய்தானோ அதே பாவங்கள் ஒரு நோன்பாளி இடத்திலே குடிகொண்டிருந்தால் இவரிடத்திலே எஞ்சி இருப்பது எது தெரியுமா? பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மட்டும். ஏன் காரணம் என்றால் அவர் விலகி இருக்கிறார். நோன்பு என்று சொன்னால் பசியிலே இருக்க வேண்டும், நோன்பு என்று சொன்னால் தாகித்திருக்க வேண்டும், நோன்பு என்று சொன்னால் மனைவியை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். இதை செய்து கொண்டால் நான் நோன்பாளி. இதை தவிர என்ன பாவங்களாக இருந்தாலும் நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்ற ஒரு எண்ணம் அவரிடத்திலே இருந்ததனால் தான் காலாகாலமாக நோன்பு பிடிக்கின்றோம். சமுதாயத்திலே நோன்பாளி இடத்திலிருந்து காணப்படுகின்ற பிரயோஜனம் காணவில்லை. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பல நோன்புகளை நோட்டிருக்கிறோம், இன்னும் பல நோன்புகளை நோக்க இருக்கிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் எதற்கு நோன்பு கடமையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விரிவாக நாங்கள் படித்துக் கொண்டால் ஒரு நோன்பாளி என்பது அல்லாஹ்வுடைய கணக்கிலே எப்படி கருதப்படுகின்றது, ஒரு நோன்பாளி என்பதனை அல்லாஹ் தஆலா தீர்மானிக்கின்ற நோன்பாளி என்ற தரத்திலே நான் இருக்கின்றேனா என்பதனை புரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த நோன்பின் நோக்கம் என்பதனை நாங்கள் அழகாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்புடைய நோக்கம் என்ன என்பதனை புரிந்து கொள்வதற்காக வேண்டி யாரும் பயான் பண்ணித்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நோன்புடைய நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு புத்தகத்தை வாசித்து நான் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது இந்த நோக்கத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி நான் பல இடங்களிலே போய் பல ஆலயங்களிடத்திலே போய் தெரிந்து கொண்டுதான் இந்த நோன்புடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. ஏதோ சில விஷயங்கள் நினைவுக்கு ஊட்டப்பட்டாலும் கூட நோன்பு நோக்கக்கூடிய ஒருத்தர் நான் நோக்கின்ற நோன்பை அவர் சரியாக சிந்தித்தால், அவரவர் சிந்தித்துக் கொண்டால் இந்த நோன்புடைய நோக்கம் அவருக்கு பணிச்சென்று விளங்கிடும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நோன்புடைய நோக்கத்தை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு தான் இந்த நோன்பு எங்களுக்கு கடமையாக இருக்கின்றது. அந்த நோன்புடைய அமைப்பும் அப்படி எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஒவ்வொருத்தரும் நான் எப்படி நோன்பு நோக்கின்றேன் என்பதனை சரியாக சிந்தித்து பார்த்தால் இந்த நோன்புடைய நோக்கம் என்ன என்பதனை ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு நன்றாகவே தெரிந்திடும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நோன்புடைய நோக்கத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் நோக்கின்ற நோன்பை சற்று சிந்தித்து பாருங்கள். நோன்பு என்றால் என்ன? நான் இந்த நோன்பை எவ்வாறு நோக்கின்றேன்? நோன்பு என்ற விஷயத்திலே இடம்பெறக்கூடிய அம்சங்கள் என்ன? இந்த நோன்பை நான் எவ்வாறு ஆரம்பிக்கின்றேன்? இந்த நோன்பை எவ்வாறு முடிக்கின்றேன்? நோம்பிலே என்னுடைய மனோபாயங்கள் என்ன? இவற்றை நாங்கள் நன்றாக கண்கூடாக கவனித்தால் நோன்புடைய நோக்கம் எங்களுக்கு நன்றாகவே புரிந்துவிடும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எப்படி தெரியுமா நோன்பு நோக்கின்றோம்? இந்த நோக்கின்ற இந்த நோன்பை நன்றாக சிந்தித்து பாருங்கள். நோன்பு என்று ஒன்று அமைகின்றது எப்படி என்று சொன்னால், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நோன்பு நோட்பதற்காக வேண்டி நாங்கள் தயாராகின்றோம். அதுவரைக்கும் எங்களுக்கு ஆகுமான பானம், அதுவரைக்கும் எங்களுக்கு ஆகுமான உணவு, அதுவரைக்கும் தனக்கே உரித்தான மனைவி ஒரே வினாடியிலே திடீரென்று தடையாகின்றது. அற்புதமான ஒரு நிகழ்வு. நான் சம்பாதித்த என்னுடைய பணத்தை சம்பாதித்த என்னுடைய உணவு கரத்திலே இருக்கின்றது. ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் அதை சாப்பிடுகின்றது ஹலாலாக இருக்கின்றது. ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு பானத்தை நான் கரத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இதை இந்த நிமிஷத்தில் குடிப்பது ஹலாலாக இருக்கின்றது. அடுத்த செகண்டிலே இதை குடிப்பது ஹராமாகின்றது. அதே போல எனக்கென்றே உரித்தான மனைவி, உரிய முறையிலே திருமணம் செய்தேன், இஸ்லாமிய அடிப்படையிலே திருமணம் செய்தேன். எனக்கென்று ஹலாலான மனைவியை ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் எனக்கு ஹலாலாக இருக்கின்றது, அடுத்த நிமிஷத்திலே திடீரென்று அது ஹராமாகின்றது. இதுக்கு ஏதும் விஞ்ஞான விளக்கங்கள் சொல்ல முடியாது. இதுக்கு யாரும் மனிதர்களுடைய அபிப்பிராயம் சொல்ல முடியாது. இதோ இருக்கின்றது இந்த தண்ணீர், இந்த தண்ணீரை இப்பொழுது குடித்தால் ஹராமாகின்றது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே ஒரு
அத்தனைக்கும் ஒரே உணவு, ஒரே சாப்பாடு, ஒரே பானம், ஒரே மனைவி. இத்தனைக்கும் என்னுடைய பணத்தால் ஹலாலாக நான் சம்பாதித்தது. ஒரு வினாடியிலே திடீரென்று ஹலாலாகின்றது, அடுத்த வினாடியிலே திடீரென்று ஹராமாகின்றது, குறித்த நேரத்திலே திடீரென்று ஹராமாகின்றது. இன்னும் சில நேரங்கள் அந்த தடை அப்படியே இருந்து ஒரு வினாடியிலே வாங்கோசை கேட்கின்ற பொழுது திடீரென்று அது ஹலாலாகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மனித சக்திகளினால் இதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? அல்லது விஞ்ஞான சக்திகளினால் இதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? அல்லது ஊர் ஜமாத்தினர்கள் அபிப்பிராயம் கொண்டு இந்த விளக்கத்தை பெற்றார்களா? அல்லது சமுதாயத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகள் சிந்தித்து இந்த விளக்கத்தை தருகின்றார்களா? கிடையவே கிடையாது. நோன்பு என்று சொன்னால் இதுக்கு எந்த விதமான காரணமும் சொல்ல முடியாது. 4:37க்கு நாங்கள் சஹரை முடித்துக் கொண்டு எங்களுடைய பானங்களையும் உணவையும் நாங்கள் ஹராமாக்கிக் கொண்டோம் என்று சொன்னால், அடுத்த நிமிஷத்திலே அது ஹராமாகின்றது என்று சொன்னால், இதுக்கு உலக மக்கள் அனைவருமாக சேர்ந்து ஒரு நிமிஷத்தை கூட்டி இதை ஹராமாக்கிக் கொள்ள முடியாது. அல்லது நோன்பு திறப்பது 6:31க்கு என்று சொன்னால் உலக மக்கள் அனைவர்களுமே சேர்ந்து தீர்மானித்து இன்றைய நாளையிலே நாங்கள் 6:30க்கு நோன்பு திறப்போம் என்ற முடிவுக்கு வரவும் முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உணர்வு எங்களுக்கு எதை சொல்லுகின்றது? நோன்பு என்று சொன்னால் இதைத்தானே நாங்கள் இத்தனை நாளும் பின்பற்றுகின்றோம். ஒவ்வொரு வருஷமும் நோன்பென்று இதைத்தானே பின்பற்றுகின்றோம். குறித்த நேரத்தில் எங்களுடைய சாப்பாட்டை ஹராமாக்குகின்றோம், குறித்த நேரத்தில் அதை ஹலாலாக்குகின்றோம். இது எங்களுக்கு எதை சொல்லுகின்றது என்று சொன்னால், சட்டம் இருக்குகின்ற அதிகாரம் படைத்த ரப்புக்கு இருக்கின்றது என்பதனை இது சொல்லுகின்றது எங்களுக்கு. உலகத்திலே எவ்வளவுதான் அறிவுள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் புத்திஜீவிகளாக இருந்தாலும், எவ்வளவுதான் ஞானங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஹராம் ஹலால் என்ற சட்டத்தை இயற்றுகின்ற அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது என்பதனை இது எங்களுக்கு சொல்லுகின்றது. படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரே பொருளை இப்பொழுது ஹலாலாக்குகின்றான், அடுத்த நிமிடம் ஹராமாக்குகின்றான், திரும்ப ஹலாலாக்குகிறான், திரும்ப ஹராமாக்குகிறான், திரும்ப மாற்றி மாற்றி செய்கிறான். இதுக்கு பேர் தான் அவனுக்கு பேர் ரப்பு. இதை ஏற்றுக்கொண்டவருக்கு பேர் அடிமை. அடிமை உணர்வு என்ற இந்த உணர்வை ரமலான் எங்களுக்கு கொண்டு வருகின்றது. நோம்புடைய அடிப்படை கொள்கை அடிமை உணர்வு. அடிமை என்றால் அர்த்தம் என்ன? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே அபுத் என்ற அரபு சொல்லுக்கு அடிமை என்று நாங்கள் மொழிபெயர்க்கிறோம். ஆனால் அபுத் என்ற அரபு சொல்லுக்கு ஒரு பாஷையிலே மொழிபெயர்க்கவே முடியாது. இந்த அரபு சொல்லுக்கு நேரடியாக ஒரு மொழிபெயர்ப்பு எந்த பாஷையிலும் மொழிபெயர்க்க முடியாது. அதை விளங்கப்படுத்துவதற்கு சொல்லுவதாக இருந்தால், அபுத் என்ற அரபு சொல்லுக்கு இபாதத் என்ற சொல்லில் இருந்து பிறந்த ஒரு சொல். எனவே அபுத் என்ற சொல்லை நாங்கள் விளங்கப்படுத்துவதாக இருந்தால், இதனுடைய அடிப்படை கருத்து என்னவென்றால், என்னுடையது எனக்கு சொந்தமானது அல்ல. இதுக்கு பேர் தான் அபுத் என்று சொல்லுகின்றோம். இதுக்குத்தான் அடிமை என்று நாங்கள் சொல்லுகிறோம். எனக்கு சொந்தமானது எனக்கு சொந்தம் அல்ல. என்னுடைய மனைவி எனக்கு சொந்தம் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த ரமலான் வந்து எனக்கு சொந்தம் இல்லை என்பதனை அது காட்டி தருகின்றது. நான் சம்பாதித்த பணம், அதனால் நான் சம்பாதித்துக் கொண்ட பானம், அதனால் நான் எடுத்துக்கொண்ட உணவு என்னுடைய உணவு என்று நான் நினைக்கிறேன். ரமலான் வந்து என்னுடையது அல்ல என்ற சிந்தனையை தருகின்றது. என்னுடைய பானம் என்னுடையது என்று நாங்கள் நினைக்கிறோம். இது என்னுடையது அல்ல என்ற சிந்தனையை ரமலான் எங்களுக்கு தருகின்றது. என்னுடைய புத்தி என்னுடையது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ரமலான் அது என்னுடையது அல்ல என்ற சிந்தனையை தருகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிந்தனையை உலகத்தில் எல்லாருக்கும் இந்த நோன்பு தருகின்றது. எல்லோரும் இந்த சிந்தனையை சரியாக புரிந்து கொண்டால், என்னுடைய அறிவு என்னுடையது எனக்கு சொந்தமானது அல்ல, என்னுடைய கால நேரம் எனக்கு சொந்தமானது அல்ல, என்னுடைய ஆற்றல் எனக்கு சொந்தமானது அல்ல, என்னுடைய அறிவுகள், என்னுடைய வலிமைகள், என்னுடைய சொத்து சுகங்கள், என்னுடைய மனைவி அனைத்துமே எனக்கு சொந்தமானது அல்ல. படைத்தவன் நாடினால் அடுத்த நிமிஷம் அதுக்கு நான் கட்டுப்பட வேண்டும் என்ற சிந்தனை வந்தால் அப்பொழுது அவருக்கு பேர் நோம்பாளி. இதை தெரிந்து கொண்டு நாங்கள் நோம்பு நோக்க வேண்டும். இதை தெரிந்து கொண்டு நாங்கள் நோம்பு நோக்கால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய நோம்பு தக்குவா உள்ள இறைச்சம் உள்ள நோம்பாக மாறிவிடும், இஹ்லாஸ் உள்ள நோம்பாக மாறிவிடும். நான் வறண்டு தொண்டை காய்ந்து மனம் நீரை நாடுகின்றது. ஆனாலும் கூட குறிப்பிட்ட ஒரு நேரம் வரைக்கும், அல்லாஹ்வுடைய ஆணை வரைக்கும் நாங்கள் கட்டுப்பாடோடு இருக்கின்றோம். குறிப்பிட்ட நேரம் வந்ததன் பின்னால் ஓடோடி சென்று தாமதம் அடையாமல் அந்த நோம்பையும் திறக்கின்றோம். இது எதை போல இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு பிராணியை கை கால் வாயை கட்டி ஒரு பிராணியை பல நேரமாக கட்டி வைக்கின்றோம். பல நேரத்துக்கு பின்னால் அந்த பிராணியை அவிழ்த்துட்டால் அந்த பிராணி நேரடியாக வேகமாக பாய்ந்து சென்று அதனுடைய இரையை தேடி சாப்பிட ஆரம்பிக்கும். அதுபோல நாங்கள் பகல் காலங்களிலே வாய் கட்டப்பட்டு ஒரு சொட்டு தண்ணீருக்காக வேண்டி நாங்கள் அப்படியே தாங்கித்து காத்து கிடக்கிறோம். நோம்பு திறக்கின்ற நேரம் வருகின்ற பொழுது எல்லாத்தையும் போட்ட மாதிரி வைத்துவிட்டு பொருளாதாரத்தை அப்படியே போட்டு வைக்கின்றோம்.
என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட அனைத்தையும் போட்ட மாதிரி விட்டு ஓடி போய் நாங்கள் நோக்கு திறக்கின்றோமே, இது எதை காட்டுகின்றது? படைத்தவனுடைய ஆணை வருகின்றது, எல்லாத்தையும் போட்ட மாதிரி வைத்துவிட்டு அந்த ஆணைக்கு கட்டுப்படுகின்றோம். இப்பொழுது நாம் கேட்கின்ற கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த சிந்தனை ஏன் தொழுகையில் வரவில்லை? இந்த சிந்தனை ஏன் ஹஜ்ஜிலே வரவில்லை? இந்த சிந்தனை ஏழைய மார்க்க காரியங்களிலே ஏன் வரவில்லை? வட்டி எடுக்கின்ற பொழுது இந்த சிந்தனை வருகின்றதா? பொருளாதாரம் செய்கின்ற பொழுது இந்த சிந்தனை வருகின்றதா? ஹராமான முறையிலே நாங்கள் பொருள் திரட்டுகின்ற இந்த சிந்தனை வருகின்றதா? அடுத்தவனை பற்றி அவதூறு சொல்லுகின்ற பொழுது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரை வருகின்ற பொழுது இந்த சிந்தனை வருகின்றதா? சமுதாயத்திலே நாங்கள் கெட்ட விஷயங்களை ஈடுபடுகின்ற பொழுது இந்த சிந்தனை வருகின்றதா? அல்லது மானக்கேடான செயல்களை செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஆணை வருகின்ற பொழுது ஓட்டமாய் வைத்துவிட்டு நாங்கள் அப்படியே திருந்திக் கொள்கின்ற நிலைமை எங்களிடத்தில் வருகின்றதா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சிலர் வட்டிக்காக வேண்டி துணை போய் வியாபாரம் செய்வார்கள். அவர்களிடத்திலே போய் இது மார்க்கம் அனுமதிக்கவில்லை, படைத்தவன் ஹராமாக்கினான் என்றால் பல கேள்விகளை கேட்டு அதை நியாயப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக அவர் இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்ற பொழுது காலை நேரத்திலே அல்லாஹ் தஆலா ரமலானை ஆரம்பிக்கின்ற பொழுது அனைத்தையும் தூக்கி ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு நோன்பை ஆரம்பிக்கின்றோம். நோன்பு திறக்கின்ற நேரத்திலே அனைத்தையும் போட்டுவிட்டு நாங்கள் நோன்பு திறக்கின்றோம். இவர் ஒரு வட்டி எடுக்கக்கூடியவராக இருந்தால் அவர் அதே மாதிரி அதையும் விட்டுவிட வேண்டும். இல்லாவிட்டால் இவர் உலக கணக்கிலே நோன்பாளியே தவிர அல்லாஹ்வுடைய கணக்கிலே இவர் நோன்பாளி என்று சொல்லுவதற்கு எந்த விதமான அற்புதமும் இங்கே நிகழ்த்தப்படவில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, புகைத்தல் போன்ற விஷயத்துக்கு அடிமையாக இருப்போம். புகைத்தலை விட்டுங்கள் என்று சொன்னால் காலாகாலமாக இதை நாம் பழகி இருக்கின்றேன், இதை அவசரமாக விட்டுவிட முடியாது. நோன்பை ஆரம்பிக்கின்ற பொழுது எல்லாத்தையும் போட்டுவிட்டு நாங்கள் ஆரம்பிக்கின்றோமே, நோன்பை முடிக்கின்ற பொழுது எல்லாத்தையும் விட்டுவிட்டு அந்த நோன்பை நாங்கள் திறக்கின்றோமே. ஏழைகளிடத்தில் அல்லாஹ் சொன்ன ஏழைய கடமைப்பாடுகளை எடுத்து நடக்கின்ற பொழுது அந்த சிந்தனை வரவில்லை. அதைத்தான் நபிகளார் எங்களுக்கு உலகில் ரீதியிலே உணர்த்துகின்றார்கள். மக்கள் சிறப்பிலே இருக்கின்றார்கள் எது வரைக்கும் என்று சொன்னால் நோன்பு திறப்பதை தீவிரப்படுத்தும் வரைக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பை ஆரம்பிப்பதை தாமதிக்க வேண்டும், நோன்பு திறப்பதை தீவிரப்படுத்தணும். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நோன்பு திறப்பதை தாமதப்படுத்தினால் அந்த நேரத்திலே அவர் அப்படியே அந்த நிமிஷத்திலே விட்டு விடுவார் அல்லாஹ்வுடைய ஆணைக்காக வேண்டி. நோன்பு திறக்கின்ற பொழுது உரிய நேரத்திலே அவர் நோன்பு திறந்தால் அப்பதான் அல்லாஹ்வுக்காக வேண்டி பசியில் இருந்ததாகவும் அமையும், அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த உடனே கட்டுப்படுகின்றதாக அமையும். 6:30க்கு நோன்பு திறப்பதாக இருந்தால் நான் 7 மணிக்கு நோன்பு திறந்தால் அல்லாஹ்வுக்கு பசியில் இருந்ததாகவும் அமையாது, அவனுடைய கட்டளை வருகின்ற பொழுது கட்டுப்பட்டதாகவும் அமையாது. ஏதோ என்னுடைய சக்தியை காட்டுவதற்காக வேண்டி நோன்பு இருந்ததாக அமையும், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டத்தை எப்பொழுதும் நாம் பின்பற்றிக் கொள்ளலாம் என்ற மாதிரி அது அமையும். அதனால்தான் நோன்பு திறப்பது நோன்பு ஆரம்பிப்பது உரிய நேரத்திலே செய்யுங்கள். அது எதை காட்டுகின்றது என்று சொன்னால் ஏழைய விஷயங்களிலே மார்க்க விஷயங்களிலே இந்த சிந்தனை அவருக்கு வர வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நோன்பாளி உலகத்திலே யாருக்காவது பயந்து போய் அவன் நோன்பு வைக்காமல் இருப்பானா? அல்லது நாம் பிடித்த நோன்பை உலகத்திலே யாருக்காவது பயந்து போய் பிடித்த நோன்பை விடுவானா? நாங்கள் எல்லோரும் இப்பொழுது நோன்பை பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். யாராவது ஒருத்தர் இப்பொழுது பிடித்த நோன்பை யாராவது சொல்லுகின்றார் என்பதற்காக வேண்டி இந்த நோன்பை விட்டுக் கொடுப்பாரா? இந்த விஷயத்திலே ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்பட மாட்டார், ஒரு பிள்ளை வாப்பாவுக்கு கட்டுப்பட மாட்டார், ஒரு ஜமாஅத்து சமுதாயத்துக்கு கட்டுப்பட மாட்டாது, ஒரு ஊர் நலன் விரும்பி அந்த ஜமாஅத்துக்கு கட்டுப்படாது, அல்லது ஒரு மகன் ஒரு குடிமகன் ஒரு ஜனாதிபதிக்கு கட்டுப்பட மாட்டான், ஒரு அடிமை எஜமானுக்கு கட்டுப்பட மாட்டான். தான் வைத்த நோன்பை பகல் காலங்களிலே விடு என்று சொன்னால் உலகத்தில் யாருக்கும் கட்டுப்பட மாட்டான். 4 வயது பையன் இருக்கிறான், அவன் நோன்பு நோட்டு இருக்கிறான், அவனுடைய வாப்பா வந்து சொல்லுகிறான், நான் உன்னுடைய தந்தையாக இருக்கின்றேன், இப்பொழுது என்னுடைய இந்த நோன்பை விட்டுவிடு என. இப்பொழுது அவன் விடமாட்டான். அவன் அந்த வாப்பாவிடத்தில் கேட்பான், இதை விட சொல்லுகின்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றதா? அல்லது எனக்கே உத்தான் மனைவி இருக்கின்றார், அந்த மனைவியிடத்திலே நான் போய், நீங்கள் உங்களுடைய மனைவியிடத்திலே போய், நான் கணவனாக இருக்கின்றேன், நான் எனக்கு கீழால் நீ வாழுகின்றாய், நான் இத்தனை காலமும் உனக்கு சம்பாதித்து தருகின்றேன், உனக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நான் செஞ்சு தந்திருக்கின்றேன், இப்பொழுது உன்னுடைய கணவன் சொல்லுகின்றார் நோன்பை விடு என்று சொன்னால் இந்த மனைவி இப்பொழுது விடுவாளா? உங்களை பார்த்து இதை சொல்லுகின்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றதா என்று கேள்வி கேட்பாளா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயத்திலே யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்
சிந்தனை ஏன் மரணங்கள் நடந்தால் அந்த மரணத்திலே வரவில்லை? இந்த சிந்தனை ஏன் திருமணத்திலே வரவில்லை? திருமணம் நடந்தால் வாப்பா அம்மா சொல்லுவதாக காரணம் சொல்லி இஸ்லாமிய சரியத்துக்கு மாற்றமான திருமணங்கள், மரணங்கள் விழுந்தால் இஸ்லாமிய சரியத்துக்கு மாற்றமான எத்தனையோ சம்பிரதாய பழக்க வழக்கங்கள். அதே போல 4 பள்ளியை எடுத்தால் 4 மாதிரி தொழுவது, அதே போல 4 ஊரை பார்த்தால் 4 மாதிரி நோன்பு வணக்கங்கள், திருமணங்கள், இன்னும் உள்ள விஷயங்கள், மார்க்க விவகாரங்களை எடுத்தால் இது போன்ற நாடுகளிலே 4 சமுதாயத்தார்கள் ஊருக்கு ஊர் மாற்றம், சமுதாயத்துக்கு சமுதாயத்துக்கு மாற்றம், குலத்துக்கு குலத்துக்கு மாற்றம், அத்தனைக்கும் ஒரே தலைவர், ஒரே கடவுள், ஒரே குர்ஆன். அந்த குர்ஆனை கண்ணியப்படுத்தத்தான் இந்த நோன்பு, அந்த குர்ஆனுடைய வாழ்க்கை வழிமுறைகளை கொண்டு வருவதற்குத்தான் இந்த ரமலான் என்பதனை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் 4 சமுதாயத்தினர்கள் 4 பேர்கள் சேர்ந்தால் 4 மாதிரி இஸ்லாமிய இபாதத் அமைந்திருக்கும் என்று சொன்னால் இந்த நோன்பு எங்களுக்கு எதை சொல்லுகின்றது? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானிலே அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்படுவதை தவிர எவர் சொன்னாலும் நான் நோன்பை விடமாட்டேன் என்ற சிந்தனை ஏனைய இபாதத்துக்களிலே வராவிட்டால் இதற்கு பேர் நோன்பாளியே கிடையாது. தொழுகையை அல்லாஹ் சொன்ன மாதிரி தொழாமல் வேறு யாராவது சொல்லுகின்ற பொழுது அவருக்கு கட்டுப்பட்டு நாங்கள் தொழுதுவிட்டு இன்ன ஆலிம் இப்படி சொன்னார், இந்த ஜமாஅத்துக்கு நான் கட்டுப்பட்டிருக்கிறேன், அந்த ஜமாஅத்து சொல்லுற மாதிரி நான் தொழ வேண்டும், இன்ன பள்ளிக்கு நான் கட்டுப்பட்டிருக்கிறேன், அந்த பள்ளியுடைய கோட்பாட்டிலே நான் தொழ வேண்டும், மரண கிரிகைகள் வந்தால் இந்த ஜமாஅத்து சொல்லுற மாதிரி தான் நான் செய்ய வேண்டும், அது அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் மாற்றமாக இருந்தாலும் சரி என்று நாங்கள் பேசுகின்றோமே. ஏன் இந்த சிந்தனை ரமலான் வருகின்ற பொழுது மட்டும் அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்படுவேன், உலகமே சேர்ந்தாலும் நான் பிடித்த நோன்பை விடமாட்டேன் என்ற சிந்தனை ஏனைய வணக்க வழிபாடுகளிலே வராவிட்டால் ஊருக்கு நோன்பாளியே தவிர படைத்தவரிடத்தில் இவர் நோன்பாளி கிடையாது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், கம்மின் சாயிமின், எவ்வளவோ நோன்பாளிகள், லைஸலஹு மின் சியாமின் இல்லல்லமா, அவருடைய நோன்பிலே தாகித்திருப்பதை தவிர எதுவும் கிடையாது. வகம்மின் காயிமின், எவ்வளவோ நின்று வணங்கக்கூடியவர்கள், அவர் நின்று வணங்கியதை தவிர அவருடைய ஆன்மீக ரீதியில நோம்பில் எதுவும் கிடையாது. இப்பொழுது நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஆன்மீக ரீதியில நாங்கள் நோம்பாளிகளாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்பட்டு நோன்பு பிடித்தவர்களாக இருந்தால் அந்த கட்டுப்பாடு, அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்பட்ட அந்த கட்டுப்பாடு தொழுகையிலும் நாங்கள் காட்டிக் கொண்டிருக்க வேண்டும், அல்லது மரண கிரிகைகளிலேயும் காட்டிக் கொண்டிருக்க வேண்டும், இன்னும் உள்ள மார்க்க வழிபாடுகள் அனைத்திலையும் காட்ட வேண்டும். ஏன் காரணம்? இந்த நோன்பு யாருக்காக வேண்டி பிடிக்கின்றோமோ அவனுக்கே தான் தொழுகிறோம், அவனுக்கே தான் ஹஜ் செய்கிறோம், அவனுக்கே தான் வாழுகிறோம், அவனுடைய சரியத்தை தான் எல்லா இடத்திலையும் பின்பற்றுகிறோம், அவனுடைய தூதர் தான் எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டி. நோன்புக்கு மட்டும் அவனுடைய அடிப்படை கொள்கையை, ஏகத்துவ வாஞ்சையை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனைய இபாதத்துகளிலே நாங்கள் அந்த வாஞ்சையை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஊரில் வசித்திருக்கிறோம், சம்பிரதாயத்துக்கு நாங்கள் நோன்பாளிகளாக இருக்கிறோம், வசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம். நபிகளால் சொல்லுகின்ற பொழுது மல்லம் எத கௌல ஜூரி வல் அமலவைஹி, பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையையும் எவர் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதிலையும் தாகித்திருப்பதிலையும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. பொய்யான பேச்சு என்றால் எல்லோருக்கும் விளங்கிவிடும், பொய்யான நடவடிக்கை என்றால் எல்லோருக்கும் விளங்காது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பொய்யான பேச்சு அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். நோன்பு விடுத்துக் கொண்டு பொய் சொன்னால் அது அந்த நோம்பிலே எந்த பாதிதாவும் கிடையாது. ஆனால் பொய்யான நடவடிக்கை என்றால் என்ன தெரியுமா? நோன்புக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறோம், தூதருக்கு கட்டுப்படுகிறோம், வேறு யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம் என்ற சிந்தனை. ஆனால் தொழுகையில் அந்த சிந்தனை கிடையாது, வேறு இபாதத்துகளில் அந்த சிந்தனை கிடையாது. இதுக்கு பேர் பொய்யான நடவடிக்கை. ரமலான் மாதத்தில் இவர் நோன்பாளியாக இருந்தால் அவருடைய வெளிப்புணர்வு எதை சொல்லுகின்றது? அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்படுகின்றேன் என்ற சிந்தனையை சொல்லுகின்றது. வேறு இபாதத்தில் அதை சொல்லவில்லை என்றால் இவர் ரமலான் மாதத்திலே பொய்யான ஒரு நடவடிக்கையை எடுக்கிறார் என்பதனுடைய அர்த்தம். பொய் என்றால் அர்த்தம் என்ன? போலி. போலி என்றால் அர்த்தம் என்ன? ஓரிடத்தில் ஒரு மாதிரி நடப்பது, இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி நடப்பது. ரமலானுக்கு ஒரு வகையான ஒரு கட்டுப்பாடு, ஒரு இறையச்சம், ஒரு ஏகத்துவ கொள்கை. தொழுகைக்கு அந்த கட்டுப்பாடும் அந்த கொள்கையும் கிடையாது, வேறு இபாதத்துகளில் அது கிடையாது. ரமலானுக்கு மட்டும் ஒரு விதமான அல்லாஹ்வுக்கு ஒரு கொள்கை அமைப்பிலே நாங்கள் கட்டுப்பட்டு அதுக்கு தயாராக இருக்கிறோம், வேறு இபாதத்துகளில் அது கிடையாது என்று சொன்னால் வல் அமலபிஹி, பொய்யான நடவடிக்கையில் இந்த நோன்பாளி இருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உணர்வோடு ஒரு மனிதன் நோன்பு பிடித்தால்
ஒரே ஒரு நோன்பு இந்த சமுதாயத்துக்கு போதும். இந்த சமுதாயத்திலே நபிகளார் காட்டித் தந்த அனைத்து வணக்க வழிபாடுகளும் இன்னும் உள்ள அகலாக்குகளும் பண்புகளும் நல்ல சிந்தனைகளும் வளர்ந்து இந்த உலகத்திலே இந்த ஒரு ரமலான் ஒரு நோன்பு முஸ்லிம்களிடத்திலே யுக புரட்சியை செய்யலாம். உலகளாவிய ரீதியை இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்கு முஸ்லிம்களை பார்த்து நாள்தோறும் இஸ்லாத்தின் பக்கம் சாரி சாரியாக வந்து கொள்கின்ற அளவுக்கு இந்த ஒரு சிந்தனை போதுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சிந்தனை கொண்ட நோன்பாளிகளாக நான் நீங்கள் இருக்கின்றோமா என்பதனை சற்று உள்ளத்திலே கை வைத்து கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நோன்பை பொறுத்த மட்டிலே இன்னொரு சிந்தனையும் அவசியம். நபிகளார் சொல்லுகின்றார்கள், அஸ்ஸௌலி, நோன்பு எனக்குரியது, அதுக்குரிய கூலியை வானாஜிதி பிஹி, அதனுடைய கூலியை நானே கொடுக்கிறேன். இந்த நபிமொழியை நன்றாக கவனித்து பாருங்கள். நோன்பு எனக்குரியது, அதனுடைய கூலியை நானே கொடுக்கிறேன். தொழுகை அதனுடைய முந்தின கடமை. தொழுகை எனக்குரியது, அதன் கூலியை நானே கொடுக்கிறேன் என்ற ஒரு ஹதீஸ் கிடையாது. ஹஜ் என்பது இலட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து நாங்கள் காலாகாலமாக சேர்த்தின பணத்தை அல்லது என்னுடைய சொத்தை விற்று நான் அப்படியே அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்கின்றேன், ஹஜ் எனக்குரியது, அதனுடைய கூலியை நானே கொடுக்கின்றேன் என்று சொன்னது கிடையாது. நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் ஏன் தெரியுமா அப்படி சொல்லுகிறான்? இந்த நோன்பை பொறுத்த மட்டில இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்களை யாருக்கும் சொல்ல முடியாது நான் நோம்பாளியா இல்லையா என. நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், நோம்பாளியா இல்லையா என்பது படைத்தவனுக்கும் உங்களுக்கும் தான் தெரியும். ஒரு ஜமாஅத்திலே ஒருத்தர் தொழாவிட்டால் அவர் தொழவில்லை அல்லது தொழுதார் என்பது அடுத்தவருக்கு தெரிந்துவிடும். ஒருத்தர் தான தர்மம் செய்கிறது அடுத்தவருக்கு தெரிந்துவிடும். ஹஜ் செய்தால் அவர் ஹஜ் செய்வதும் அடுத்தவனுக்கு தெரிந்துவிடும். என்ன இபாதத்தாக இருந்தாலும் அது அடுத்தவருக்கு பார்வைக்கு தெரிந்து விடுகின்றது, இந்த வணக்கத்தை இவர் செய்தாரா இல்லையா என்பது. இந்த நோன்பை பொறுத்த மட்டிலே உலகத்தில் எவராலும் சொல்ல முடியாது, கணவனுக்கு சொல்ல முடியாது மனைவி நோன்பா இல்லையா என்று, மனைவிக்கு சொல்ல முடியாது கணவன் நோம்பாளியா இல்லையா என்பது. வேறு இபாதத்துக்களை அடுத்தவருக்கு சொல்ல வாய்ப்பு இருக்கின்றது, பார்த்து சொல்லலாம். ஆனால் நோன்பை பொறுத்த மட்டிலே யாருக்கும் அடுத்தவர் நோம்பாளி என்று சொல்லவே முடியாது. சகர் நேரத்தில் எழுப்பி நான் நோன்பு வைத்து விட்டு யாருக்கும் தெரியாமல் தண்ணீரை நான் குடித்துக் கொண்டால் பகல் காலங்களிலே நான் நோம்பாளி என்பதனை கண்டுபிடிப்பதற்கு உலகத்தில் எந்த விதமான கண்டுபிடிப்பும் கிடையாது. எனக்கும் படைத்தவனுக்கும் மட்டும்தான் தெரியும். இப்பொழுது நான் உங்களுக்கு எதை உணர்த்துகின்றேன் என்றால், எனக்கும் படைத்தவனுக்கும் மட்டும்தான் இந்த நோன்பை பற்றி நான் தெரிந்திருக்கின்றேன் என்ற சிந்தனை இருக்கின்ற ஒரே காரணத்தினால நீங்கள் நோன்பை விட்டீர்களா? நான் நோன்பை விட்டேனா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் மட்டுமே தான் பார்க்கிறான், யாருக்கும் தெரியாம. ஊரு பார்க்கவில்லை, உலகம் பார்க்கவில்லை, பெற்றோர்கள் பார்க்கவில்லை, தன்னுடைய நண்பர்கள் பார்க்கவில்லை. அதனால் நோன்பை விடக்கூடியவர்களாக யாருமே கிடையாது. படைத்தவன் பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி தனிமையில இருந்து நாங்கள் நோன்பு பிடிக்கின்றோமே, இது உலகத்திலே அல்லாஹ் தஆலாவுக்கு சொல்லக்கூடிய உயர்தரமான அபுத் என்ற அல்லாஹ்வை நம்பி இருப்பதற்கு 100% அந்த நம்பிக்கை இங்கே காட்டப்படுகின்றது. அதனால் தான் நபிகளார் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சொன்னதாக அது எனக்குரியது, எனக்குத்தான் அது நோம்பாளியா இல்லையா என்பது தெரியும், அதனால நான் தான் அதை கூலி கொடுக்கின்றேன். இப்பொழுது நான் உங்களுக்கு உணர்த்த வருகின்ற விஷயம் என்னவென்றால், படைத்தவன் மட்டும் பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி, உலகம் என்னை கவனிக்கவில்லை என்பதற்காக வேண்டி, அந்த படைத்தவன் பார்க்கின்றான் என்ற ஒரே ஒரு சிந்தனைக்காக வேண்டி நான் நோன்பை விடாமல் இருக்கின்றேன், அவன் கவனிக்கிறான் என்பதற்காக வேண்டி. ஆனால் ஏழைய காரியங்களை இதோடு ஒப்பிட்டு பாருங்கள். படைத்தவன் மட்டும் பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி, ஊரு ஜமாத்து காணவில்லை என்பதற்காக வேண்டி வட்டி எடுக்கின்றவன் வட்டியை நிறுத்தினானா? அடுத்தவனை பற்றி அவதூறு சொல்லுகின்றவன் படைத்தவன் பார்க்கிறான், அந்நிய சமுதாயம் என்னை பார்க்கவில்லை என்பதற்காக வேண்டி அதை நிறுத்திக் கொண்டானா? பொய் சொல்லுகின்றவன் படைத்தவன் பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி நிறுத்திக் கொண்டானா? அடுத்தவனை காட்டிக் கொடுக்கின்றவன் படைத்தவன் பார்க்கிறான், யாரும் பார்க்காவிட்டாலும் இதை நான் செய்யக்கூடாது என்ற சிந்தனை வந்ததா? ஏனைய கெட்ட பழக்க வழக்கங்களை நாங்கள் அடுத்தவனுடைய பொருளாதாரத்தில் மோசடி செய்வது, அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை சுரண்டி வாழ்வது, ஏமாற்று பெருவழிகளில் ஈடுபடுவது, கோல் சொல்லுவது, புறம் பேசுவது, அடுத்தவனை காட்டிக் கொடுப்பது, இப்படியாக செய்யக்கூடிய அனைத்து கெட்ட செயல்களையும் செய்கின்ற பொழுது ஊர் பார்க்கவில்லையே, நண்பர் பார்க்கவில்லையே, சமுதாயம் பார்க்கவில்லையே, என்னுடைய பெற்றோர்கள் பார்க்கவில்லையே என்று சொல்லி நாங்கள் இந்த பாவத்தை செய்கின்றோமே, அந்த நேரத்தில் இதை படைத்தவன் பார்க்கவில்லையா? நோன்பை விடாமல் இருக்கிறோம், படைத்தவன் மட்டும் பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி ஏழைய கெட்ட செயல்களை செய்கின்ற பொழுது இதே படைத்தவன் அதை பார்க்கின்றானே, அந்த நேரத்தில் அந்த படைத்தவன் பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி மட்டும் அவர் வட்டி, இப்படியான கெட்ட செயல்பாடுகள், அடுத்தவனை ஏமாற்றுவது, அடுத்தவனை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டுவது, அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை நிலத்திலே போடுவதற்கு திட்டம் தீட்டுவது, அந்த நேரத்திலெல்லாம் உலகம் பார்க்கவில்லை என்பதற்காக வேண்டி இந்த காரியத்தை அவர்
படைத்தவன் பார்க்கிறான் என்ற பயமும் அவருக்கு வராவிட்டால் இவர் படைத்தவன் பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி நோன்பு இருக்கிறாரே, இவர் பொய்யான ஒரு நடவடிக்கை. படைத்தவனுக்காக வேண்டி இவர் நோன்பு நோக்கவில்லை, ஊருக்காக வேண்டி நோன்பு நோக்கிறார். அல்லது ஒரு காலத்திலே அவருக்கு ஈமான் இருக்கின்றது, அடுத்த காலத்திலே படைத்தவனை கிண்டல் பண்ணுகிறார், இந்த மார்க்கத்தை கிண்டல் பண்ணுகிறார். ரமலான் காலத்திலே படைத்தவனுக்காக வேண்டி மட்டும் நாங்கள், அவன் பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி மட்டும் நாங்கள் விட்டுக் கொடுக்காமல் இந்த கொள்கையிலே இருப்போம் என்று ஏனைய காலத்திலே படைத்தவன் பார்த்தாலும் சமுதாயம் பார்க்காவிட்டால் இந்த பாவங்களை செய்வேன் என்றால் இந்த மார்க்கத்தை அவர் கிண்டல் பண்ணுவதாக அமையாதா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அவர் பொய்யான ஒரு நடவடிக்கையை கோட்பாடாக கொண்டிருக்கின்றார் என்பது அமையாதா? ஒரு காலத்துக்கு ஏகத்துவம், இன்னொரு காலத்திலே அவர் அதற்கு 100% மாற்றமான கொள்கையில் இருக்கிறார் என்பதனை இந்த நோன்பாளி காட்டுகின்றார் என்ற உணர்வை இந்த சமுதாயத்துக்கு சொல்லுகின்றார். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லுகின்றார்கள், பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் நோன்புடைய நோக்கமே அல்ல. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்புடைய நோக்கம் என்று சொன்னால் இதர காரியங்களிலே அதனுடைய வெளிப்புணர்வு காட்டப்பட வேண்டும். நோன்புல என்ன பயிற்சி எடுக்கின்றேனோ அந்த பயிற்சி ஏனைய இபாதத்துகளிலே காட்டப்பட வேண்டும், அந்த பயிற்சி ஏனைய கொள்கை அமைப்பிலே காட்டப்பட வேண்டும். அப்பதான் அவருக்கு பேர் நோன்பாளி, அல்லாஹ்வுக்கு நோன்பு நோற்றவராக இருப்பார். இப்பொழுது கற்பனை செய்து பாருங்கள், இந்த சிந்தனை ரீதியாக அனைவர்களும் நோன்பாளியாக இருந்தால் உலகத்திலே அனைவர்களும் செய்கின்ற இபாதத்து ஒரே மாதிரி இருக்கும். அனைவர்களும் நபிகளாருக்கு மட்டும் கட்டுப்பட்டவர்களாக இருப்பார். அனைவரும் அல்லாஹ்வுடைய ஆணை வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டவராக சிரம் சாய்த்து விடுவார். அதை தவிர்த்து யாரும் அபிப்பிராய பேதங்கள் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை எப்பொழுது வருகின்றதோ, எந்த நேரம் வருகின்றதோ, எப்படி வருகின்றதோ அடுத்த நிமிஷம் தலை குனிந்து விடுவார். அனைவர்களுடைய வியாபாரமும் உண்மையான வியாபாரமாக இருக்கும். சமுதாயத்திலே பொய் என்ற ஒன்று இந்த சமுதாயத்திலே பார்க்கவே முடியாது. சமுதாயத்திலே இஸ்லாத்துக்கு முரணான எந்த விதமான கொள்கையும் பார்க்கவே முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே இந்த ரமலான் யுக புரட்சியை நபித்தோழர்கள் இப்படித்தான் செய்தார்கள். அதனால்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லீமாக இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டின வசனத்திலே லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பு உங்களுக்கு எது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். இதிலிருந்து நாங்கள் புரிகின்றோம், ரமலான் மாதம் இறையச்சத்தின் பருவகாலம். இறையச்சத்தின் பருவகாலம் என்றால், பருவகாலம் என்கின்ற பொழுது பருவ காலத்தில் தான் செடிகள் எல்லாம் பூத்து குலுங்கி பழங்கள் எல்லாம் அப்படியே பார்ப்பதற்கு அழகாக பச்சை பசேல் என்ற அந்த பருவ காலத்திலே நாங்கள் குளிர்ச்சியான ஒரு காட்சியை காண்போம். இதே போல ரமலான் மாதத்திலே எங்களுடைய அமல்கள் எல்லாம் பருவ காலத்தில் எப்படி நாங்கள் உலகத்தை காணுகின்றோமோ, பயிர் நிலங்களை விளை நிலங்களை காணுகின்றோமோ, இது போல ரமலான் மாதத்திலே எங்களுடைய நல்லவன்கள் எல்லாம் பூத்து குலுங்க வேண்டும். ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வுடைய வேதங்கள் எல்லாம் மக்களிடத்திலே அப்படியே பாராயணம் செய்யப்பட வேண்டும். ரமலான் மாதத்திலே ஒவ்வொரு நாளும் அண்டி வாழக்கூடிய ஒருவனுக்கு ஒரு வசனத்தை நாங்கள் சொல்ல வேண்டும், அவனுக்கு ஒரு வசனத்தை விளங்கப்படுத்த வேண்டும், அகப்பார்வையை திறந்துவிட வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்திலே எங்களுடைய தக்குவாவுக்கு தேவையான அனைத்தையும் இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இளையத்துக்கு தேவையான வழிமுறைகள் நிறைய இருக்கின்றன, நல்ல பண்புகள் இருக்கின்றன. விட்டுக் கொடுப்பது, அடுத்தவன் என்னை நிந்தித்தால் அடுத்தவனுக்கு நான் நோன்பாளி என்று சொல்லுகின்றேன், இது ரமலான் அல்லாத காலத்திலே என்னை சண்டைக்கு அழைத்தால் நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்ல வேண்டும். அடுத்தவன் இல்லாதவனை கவனிப்பது, ஏழைகளுடைய விஷயத்தில் எங்களுடைய கவனிப்பை நாங்கள் செலுத்துவது, ஊர் விஷயங்களிலே ஈடுபடுவது, சமுதாய பணிகளிலே ஈடுபடுவது, நல்ல வழக்கங்களை உண்டு பண்ணுவது, இதெல்லாம் ரமலான் மாதத்திலே செழிப்போடு காணப்பட வேண்டும். ஏனைய காலங்களிலே இது அப்படியே வேறுபிடித்து சமுதாயத்திலே உலக ரீதியாக நல்லதொரு சமுதாயம் என்பதனை செயல் வடிவத்திலே காட்டுகின்றதற்கு பிறப்பிடமாக இந்த ரமலான் அமைய வேண்டும். அதனால்தான் இறையச்சத்தின் பருவகாலம் என்று ரமலானுக்கு சொல்லப்படுகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் என்ற நபித்தோழரிடத்திலே கேட்கிறார், இறையச்சம் என்றால் என்ன என்பதனை சொல்லுங்கள் என்று. அப்பொழுது உபய் இப்னு கஅப் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அமா சலத்த தி தரீகின் தி ஷௌக், முட்கள் நிறைந்த ஒரு பாதையிலே நீங்கள் நடக்கவில்லையா? அப்படி நடந்தால் நீங்கள் எப்படி நடப்பீர்கள்? முட்கள் நிறைந்த ஒரு பாதையிலே நான் நடந்தால் என்னுடைய ஆடையை நான் அப்படியே கவனமாக என்னுடைய ஆடையை பிடித்துக் கொண்டு என்னுடைய உடம்பிலே முட்கள் குத்தாமல் நான் கவனமாக அந்த பாதையிலே நடந்து போய்விடுவேன். இதுதான் இறையச்சம் என்பது. நாங்கள் வாழுகின்ற எங்களுடைய சூழலிலே, பெரும் முனைகளிலே, நாங்கள் வாழுகின்ற தெருக்களிலே, எங்களுடைய சமுதாயத்திலே பலதரப்பட்ட ஈமானுக்கு மாற்றமான கொள்கைகள், ஈமானுக்கு மாற்றமான நிகழ்வுகள், இஸ்லாமிய அகீதாவுக்கு மாற்றமான மூட நம்பிக்கைகள், இப்படியான பலதரப்பட்ட பாவ காரியங்கள் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு காலத்தில் தான் நாங்கள் வாழுகின்றோம். எங்களுடைய
எங்களுடைய ஈமானை பறிகொடுக்காமல், எங்களுடைய கொள்கையை நாங்கள் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை நாங்கள் பறிகொடுத்து விடாமல், எங்களுடைய இறையச்சத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கின்ற அளவுக்கு மிக கவனமாக நாங்கள் வாழ்ந்துவிட்டு போகணும். அடுத்தவனுக்கு அநியாயம் செய்வது, பெற்றோரை நிந்திப்பது, அதே போல அல்லாஹ் தஆலாவுடைய ஏகத்துவத்துக்கு மாற்றம் செய்வது, மனித சமுதாயத்துடைய சக்திகளை நம்பி வாழ்வது, இப்படியான மூட நம்பிக்கைகள் எங்களுடைய உள்ளத்தை தட்டி துடைத்து சீராக்கி நல்லதொரு புது பொலிவை எங்களுடைய இந்த இபாதத்துக்கள் பெற்று கவனமாக வாழ்ந்து ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்பதுதான் இறையச்சத்துடைய வெளிப்பாடு என்பதனை இந்த விளக்கத்திலிருந்து நாங்கள் பெறுகின்றோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நோன்பு எங்களுக்கு எதை சொல்லுகின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ஆணை வருகின்ற பொழுது உடனே அதுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலாவும் 33ஆம் சூரா 33ஆம் வசனத்தில் இதைத்தான் சொல்லுகிறான். வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அய்யகுன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். எந்த ஒரு மூமினான ஆணுக்கும் மூமினான பெண்ணுக்கும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டால் அவர்களுடைய அபிப்பிராயங்கள் இந்த மார்க்கத்திலே செல்லுபடியாகாது என்ற ஒரு கொள்கையாக பின்பற்றுவதை இந்த ரமலான் 30 நாட்களும் எங்களுக்கு இந்த பயிற்சியை தருகின்றது. 30 நாட்கள் இந்த பயிற்சியை நாங்கள் எடுத்தால் கிட்டத்தட்ட 720 மணி நேர பயிற்சி. உலகத்தில் 720 மணி நேர பயிற்சி எந்த ஒரு பயிற்சியும் கிடையாது. 720 மணி நேரம் திரும்ப திரும்ப இந்த பயிற்சி ஒருவன் எடுக்கின்ற பொழுது குறித்த நேரத்தில் நோன்பு திறக்கிறான், குறித்த நேரத்தில் நோன்பு பிடிக்கிறான், குறித்த நேரத்தில் ஒன்றை ஹராமாக்குகிறான், குறித்த நேரத்தில் ஹலாலாக்குகிறான். அல்லாஹ் ஹராம் என்று சொல்லுகின்ற பொழுது அப்படியே விட்டு ஹராமாக்குகிறான். மீண்டும் அதே ஹலால் என்று சொல்லுகின்ற பொழுது எடுத்து சாப்பிடுகிறான். திரும்ப விடு என்கிறான், திரும்ப ஹராம் என்கிறான், திரும்ப சாப்பிடு என்கிறான், திரும்ப ஹலால் என்கிறான். மாறி 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 இப்பொழுது 720 மணி நேரம் இப்படி பயிற்சி எடுத்தால் அவனுடைய உள்ளத்திலே கல்லில் எழுதின மாதிரி தரிபடும். இது இப்படி தரிபட்டால் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்ற பொழுது மனித சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், மனித சமுதாயத்திலே வாழக்கூடிய புத்திஜீவிகள் எவ்வளவுதான் அறிவுள்ளவர்களாக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்திலே அவர்களுடைய கருத்துக்களை கொண்டு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமான அபிப்பிராயங்களை சமுதாயத்திலே வளரவிட முடியவே முடியாது. அப்படி இருந்தால் அவருக்கு பேர் நோம்பாளியே கிடையாது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நோன்பு எங்களுக்கு சொல்லுவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற அனைத்து சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ்வுடைய ஆணை வருகின்ற பொழுது ஓட்ட மாதிரி கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு கொள்கையை எங்களுக்கு சொல்லுகின்றது. அதை கொள்கையை நாங்கள் கையில் எடுக்கின்ற பொழுது நாங்கள் நோம்பாளியாக மாறுகின்றோம் என்பதனை புரிந்து கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பை பொறுத்தமட்டிலே இந்த ரமலான் எங்களுக்கு எதை சொல்லுகின்றது என்று சொன்னால், அடிப்படை ஏகத்துவம் என்று ஒன்று நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோமே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படை கொள்கையை நாங்கள் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அடிப்படை கொள்கையுடைய அர்த்தம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இரண்டு அம்சங்களை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு கடவுள் கிடையாது என்பதனை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவர் இரண்டு பட்டியலை உருவாக்கிக் கொள்கிறார். அல்லாஹ் தஆலாவை வணங்கவும் வேண்டும், அல்லாஹ் தஆலா அல்லாதவற்றை வணங்காமல் இருக்கவும் வேண்டும், அல்லாஹ் சொன்னதை பின்பற்றவும் வேண்டும், அல்லாஹ் சொல்லாததை பின்பற்றாமல் இருக்கவும் வேண்டும். இந்த இரண்டு பட்டியலையும் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற விதியினூடாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை முஹம்மதை நான் தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன? நபிகளார் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும், அவர் சொல்லாததை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவும் வேண்டும். இரண்டு பட்டியலில் என்னுடைய பேர் வருகின்றது. நபிகளார் எதெல்லாம் சொன்னார்களோ அதை எடுத்து நடக்கின்றேன் என்ற பட்டியலில் என்னுடைய பேர் இருக்கின்றது. நபிகளார் எதையெல்லாம் சொல்லவில்லையோ அதை எடுத்து நடக்காமல் இருக்கிறேன், அந்த பட்டியலிலும் என்னுடைய பேர் இருக்கின்றது. இரண்டு பட்டியலில் என்னுடைய பேர் தனிப்பட்டதனால் நான் இந்த கொள்கையை ஏற்ற முஸ்லீமாக இருக்கின்றேன். இதை ஆணித்தரமான செயல் வடிவத்திலே வெளிப்புணர்வுகளால் காட்டுகின்ற ஒரு பயிற்சி தான் இந்த ரமலான். இதிலிருந்து நாங்கள் எதை பெறுகின்றோம்? ரமலான் என்பது ஏகத்துவ பயிற்சி, ரமலான் என்பது அகீதாவுக்கான பயிற்சி, ரமலான் என்பது ஏகத்துவ கொள்கையை சரியாக எடுத்து காட்டுகின்ற பயிற்சி. இந்த பயிற்சியை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து நாங்கள் பெற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் பெற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து நாங்கள் அப்படியே பின்பற்றி வருகிறோம். வாழையடி வாழையாக நோன்பு பிடிக்கக்கூடிய நாங்கள் இந்த பயிற்சியை ஒழுங்காக விளங்கி நாங்கள் பின்பற்றினால் உலகத்திலே ஒரே கடவுள், ஒரே தூதர், ஒரே வேதம் என்ற நிலைப்பாடு உலகளாவிய ரீதியிலே பறந்து காணப்படும். இந்த பயிற்சி தான் எங்களுக்கு நோன்பு தருகின்றது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது
நோன்பை பொறுத்த மட்டிலே இன்னொரு கண்ணோட்டமும் இருக்கின்றது. அந்த கண்ணோட்டத்தையும் நோம்பாளிகள் தெரிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பு என்பது உண்டு உறங்கி காலத்தை கழிக்கக்கூடிய சோம்பேறிகளின் மாதம் அல்ல என்பதனையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் உலகத்திலே ஏற்படுத்தின மாற்றங்களை பாருங்கள். இந்த ரமலான் உலகத்திலே ஏற்படுத்தின விடிவுகளை பாருங்கள். உலகம் இருண்டிருந்த நேரத்திலே ரமலான் உலகத்திலே வெளிச்சத்தை கொண்டு வந்ததை நாங்கள் தேடி பார்த்தால், ரமலான் என்பது வெறுமனே நாங்கள் இரவு காலங்களிலே நன்றாக உண்டு பகல் காலங்களிலே உறங்குகின்ற காலம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு ரமலான் என்பது வெறும் சடங்கான ஒரு மாதமாக மாற்றப்படுகின்றது. இரவு காலங்களிலே நினைத்த மாதிரி உண்டு உறங்குவது, பகல் காலத்திலேயும் நாங்கள் உறங்குவது, இப்படியான நிலை இந்த சமுதாயத்திலிருந்து மாற வேண்டும். ரமலான் என்பது உலகத்திலே வெற்றிகளை சாதித்த மாதம். ரமலான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலக வரலாற்றிலே முதல் வெற்றி பத்ர் யுத்தம். ரமலான் 17 அன்று இந்த வெற்றி வாகையை ரமலான் காலத்திலே நபிகளார் சூடுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே முதலாவது இஸ்லாத்திலே முதல் படி பத்ர் போர்க்களத்திலே நபிகளார் சூடுகின்றார்கள். பத்ர் போர்க்களம் என்பது சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. எதிர்த்தரப்பிலே 1000 பேர்கள் நிற்கின்றார்கள். பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள் கையில் ஆயுதத்துடன் நிற்கின்றார்கள். போர் எத்தனை நாள் நீடித்தாலும் அதை சமாளிக்க தயாராக வந்திருக்கிறார்கள். எதிர்த்தரப்பிலே 300 சில நபித்தவர்கள், ஒட்டிய வயிறுகள், உலர்ந்த வண்ணங்கள், போருக்கென்று அவர்கள் அகதிகளால் போய் குடியேறியவர்கள். போருக்கென்று அவர்களால் எதைத்தான் திரட்ட முடியும்? ஓரிரண்டு வாள்கள், கேடயங்கள், மெலிந்த ஒட்டகங்கள், குதிரைகள், போருக்கென்று அவர்களால் திரட்டவே முடியாது. 1000 பேர்களுக்கு முன்னால் 300 சில நிராயுத பாணிகள் அன்றைய பத்ர் போர்க்களத்திலே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினத்திலே அல்லாஹ்வை பார்த்து சொல்லுகின்றார்கள், ஆண்டவனே, இந்துலக ஹாதிகள் இசாபா லன் துவது பில் அர்தி அபதா. இன்றைய தினத்திலே இந்த சமுதாயம் அழிக்கப்படுமானால் உலகத்திலே ஒரு நாளுமே நீ வணங்கப்பட மாட்டாய். அதுதான் அல்லாஹ் தஆலா ரமலான் 17 அன்று இந்த சமுதாயத்துக்கு அமோக வெற்றியை பெற்று தந்தான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே இஸ்லாமிய ரீதியிலே அடைகின்ற அனைத்து சாதனைகளும் அந்த பதிலில் தான் காலூன்றி இருக்கின்றது. இந்த வெற்றியும் இந்த ரமலானில் தான் கிடைத்தது. எனவே ரமலான் மாதம் சோம்பேறிகளின் மாதம் அல்ல, இஸ்லாமிய வெற்றிகளை சாதிக்கின்ற மாதம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பத்ரு மக்கா. இதே ரமலான் காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியை சூடுகின்றார்கள். மக்கா வெற்றி என்பது ஐரோப்பிய நாடுகளுக்கு இஸ்லாமிய வெற்றிக்கு அடுத்தபடி. இந்த வெற்றிக்கு பின்னால் தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு இஸ்லாமிய ஒளிச்சுடர்கள் ஆரம்பிக்கின்றது. இருண்ட கண்டத்தை ஒளி விளக்காக இஸ்லாம் மாற்றிவிடுகின்றது. அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வெற்றி குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வரலை தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃபாஜா. மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தினுள் நுழைகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ரு மக்காவுடைய நாளையிலே கஅபாவை கரம் பிடிக்கின்றார்கள். கஅபாவை வெற்றி கொள்கின்றார்கள். உலகத்திலே இதை பெரிய வெற்றி உலகத்திலே ஒரு மனிதனுக்கு வராது. கஅபாவுக்குள்ளால் நுழைந்து தலையை வெளியிலே போட்டு மக்களை பார்த்து கேட்கின்றார்கள், அன்றைக்கு நபிகளாருக்கு மக்கா நாளையிலே நபிகளாருக்கு வஞ்சம் தீர்த்து நபிகளாருக்கு தொல்லை செய்தவர்கள் அன்றைக்கு இருந்தார்கள். நபிகளாருடைய ஒட்டக கருங்குடலை கொண்டு வந்து நபிகளாருடைய முதுகிலே போட்டவர்கள் இருக்கின்றார்கள். நபிகளாருக்கு பல தொல்லைகள் செய்தவர்கள் அன்றைக்கு இருக்கின்றார்கள். நபிகளார் அந்த மக்கா வெற்றி என்று நினைத்திருந்தால், அந்த சமுதாயத்தை வஞ்சம் தீர்த்துக் கொள்ள நினைத்திருந்தால், அந்த மக்களை வெட்டி மக்காவை இரத்த வெள்ளமாக பீரிட்டோட செய்திருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய நாளையிலே மக்களை பார்த்து கேட்கின்றார்கள். எல்லா காபிர்களும் தலை குனிந்து நிற்கின்றார்கள். முகம்மதுடைய அதிகாரம் அன்றைக்கு மேலோங்கி நிற்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள் சமுதாயத்தை பார்த்து, மா தரவுன அன்னி ஃபாயிலும் பிக்கும். நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்று நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? எல்லோருமாக சேர்ந்து ஒரே குரலிலே, அபுல் கரீம் இப்னு அகின் கரீம், சங்கையான ஒரு மகன், சங்கையான ஒரு சகோதரன், சங்கையான ஒரு சகோதரனின் மகன் அல்லவா நீங்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுஹபு வஅன்தும் துலகா, நீங்கள் எல்லோரும் இந்த நாளையிலே மன்னிக்கப்பட்டவர்களாக வீடுகளுக்கு போங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அன்றைய தினத்திலே இஸ்லாத்துக்கு நுழைந்தவர்கள் உலக வரலாற்றிலே இன்று வரைக்கும் ஒரே நாளையிலே அதை கூடுதலான மக்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்த வரலாறு இதுவரைக்கும் கிடையாது. அன்றைய நாளையிலே எத்தனை பேர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்களோ, அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே நாளையிலே அதிகமானவர்கள் இஸ்லாத்துக்குள் வந்த வரலாறு ஒரு நாளே கிடையாது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்திலே அந்த பத்ர் வெற்றியிலே சாதித்தார்கள். இதுவும் ரமலான் மாதத்தில் தான் நடந்தது. ஐனுஜாலும் என்ற இடத்திலே மன்னர் குஜிஜ் தலைமையிலே 600 ஆண்டுகளாக முஸ்லிம்கள் மங்கோலியர்களுக்கு, தாத்தாரிய மங்கோலியர்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு அடிமை தெரியுமா?
பெண் சொல்லுவாள், இங்கே நில், நான் வாளை எடுத்துக் கொண்டு வந்து உன்னை வெட்டும் வரைக்கும் இங்கே நில். அந்த இடத்தை விட்டு நகருகின்ற அதிகாரம் அவருக்கு வராது. அப்பொழுது அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் ஒடுக்கப்பட்ட காலம். அந்த ஐனுஜாவது என்ற இடத்தில் மன்னர் புதுஷ் தலைமையில் முஸ்லீம்கள் வெற்றிவாகை சூடியதும் இந்த ரமலானில் தான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே ஏகப்பட்ட வெற்றிகள் இந்த ரமலான் மாதத்திலே. சலாஹுத்தீன் அய்யூபி பைத்துல் முகத்திஸ் என்ற அந்த புனித ஆலயத்தை முஸ்லீம்களின் தரப்புக்கு வெற்றியாக சூடி தந்ததும் இந்த ரமலான் மாதத்தில் தான். மம்லூக்கியங்கள், சர்ஜூயிக்குயங்கள், ஹித்தின் படையெடுப்புகளும் இந்த ரமலான் மாதத்தில் தான் பல வெற்றிகளை சாதித்தார்கள். அதே போல முஸ்லீம்கள் 500 ஆண்டுகளாக ஆட்சி செய்த அந்த ஸ்பெயின் என்ற பூமியை தாரிக் இப்னு ஜியாத் வெற்றியாக சூடி தந்ததும் இப்பொழுது அது முஸ்லீம்களுடைய கரத்திலிருந்து நழுவப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட அந்த வெற்றியாக சூடியதும் ரமலான் மாதத்தில் தான். இப்படியாக சொன்னால் பட்டியல் நீண்டு கொண்டு போகும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதிலிருந்து நாங்கள் எதை புரிகின்றோம் என்றால், ரமலான் மாதம் வெறுமனே கேலி கூத்துக்கான மாதம் அல்ல. ரமலான் மாதம் என்று சொல்வது உண்டு உறங்குகின்ற மாதம் அல்ல. ரமலான் மாதம் என்று சொல்வது சண்டை செய்கின்ற மாதம் அல்ல. ரமலான் மாதம் என்று சொல்வது மக்களுக்கு மத்திய பிரச்சனைகளையும் குழப்பத்தையும் கொண்டு வந்து அப்படியாக மக்களுடைய கால நேரத்தை வீணடிக்கின்ற மாதம் அல்ல. ரமலான் மாதத்திலே ஒவ்வொரு நாளும் உங்களை அண்டி இருக்கின்ற ஒருவனிடத்தில் நீங்கள் போங்கள், அவனுடைய கதவை தட்டுங்கள், அவனுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை ஓதி காட்டுங்கள், அவனுக்கு பார்வையை திறந்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லி இந்த புனிதகரமான மாதத்திலே அல்லாஹ்வுடைய வேதத்தை படர விடுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குற்றம் செய்தவர்களுடைய அந்த குற்றத்தை இந்த மாதத்திலே நீங்கள் மன்னித்து விடுங்கள். வறியவர்களிடத்திலே போய் அவர்களுக்கு தேவையான வசதிகளை கேட்டு நீங்கள் உதவி செய்யுங்கள். சிலர் கை நீட்டாமல் இருப்பார்கள், அவருடைய தேவை பல்லாயிரம் இருக்கலாம், அவர்களை நீங்கள் தெரிவு செய்து நீங்கள் போய்விடுங்கள். அதே போல பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள். இந்த மாதத்திலே என்ன நல்ல வாக்கியங்கள் இருக்கின்றதோ அனைத்தையும் நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டாம். நீங்கள் நிறைய துஆ கேளுங்கள். ஊருக்காக வேண்டி, உலகத்துக்காக வேண்டி, சமுதாயத்துக்காக வேண்டி, சமுதாய முஸ்லிம்களுக்காக, சமுதாய மக்களுக்காக வேண்டி, இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற பெண்ணுடைய கற்புக்காக, பெண்களுடைய கற்புகளுக்காக வேண்டி, சமுதாயத்தின் சிறார்களுடைய எதிர்கால இஸ்லாமிய வளம் பெறுவதற்காக வேண்டி, இப்படியாக வேண்டி இஸ்லாமிய மார்க்கத்தின் இந்த செழிப்புக்காக வேண்டி உங்களுடைய சிந்தனையை ஒரு மாத காலமாக அனைத்தையும் தூக்கி அறிந்துவிட்டு இந்த ரீதியிலே உங்களுடைய சிந்தனையை நீங்கள் செலுத்துங்கள். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த மாதத்திலே ஒரு புதிய கண்ணோட்டத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கத்துக்காக வேண்டியே எங்களை இந்த மாதத்திலே நாங்கள் செலுத்தி இஸ்லாத்தை நல்லதொரு பின்னணியாக இந்த மாதத்திலே எடுத்து இந்த சமுதாயத்திலே நல்ல பல விடயங்களை நாங்கள் ஏற்படுத்துவதற்காக வேண்டி வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. எங்களுடைய உடம்பிலே நல்ல ஆரோக்கியத்தை தந்து, புத்தியிலே நல்ல தெளிவை தந்து, நல்ல சிந்தனை தந்து, ஹக்கை ஹக்காக விளங்கப்படுத்தி, பாத்திலை பாத்திலாக விளங்கப்படுத்தி, எங்களுடைய சமுதாயத்திலே நல்ல சமாதானங்களை உண்டு பண்ணி இந்த இஸ்லாமிய வாகை சூடிக் கொள்வதற்காக வேண்டி இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நல்குவானாக. மறுமை நாளையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் சுவர்க்கத்திலே வாழ்வாங்கு வாழ வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.